ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒருத்தர் டெய்லியும் ஆஃபீஸுக்கு லேட்டாக போயிட்டே இருப்பார். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில். அனில் வந்து எப்போ வேறு ஆஃபீஸ்க்கு லேட்டாக போவார். யார் மேனேஜர் கூப்பிட்டா கை கட்டி இப்படி நிற்பார். ஏன் அன்றைக்கி லேட்டு அப்படின்னுவார். சார் இன்றைக்கி உங்களுக்கு இது பண்ணிட்டு வந்தேன் அது பண்ணிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருப்பார். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அனிலுக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்யும் குணம் இருக்குது. ஆனால் மேனேஜர் இதை நம்ப மாட்டார். சரி சரி போயா அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அதே மாதிரி ஒரு நாள் அப்படி தான் லேட்டாக வர்றாரு. இன்றைக்கி ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சார் இன்றைக்கி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் சார் அது பண்ண. இந்த மாதிரி டெய்லி நீ ஒரு ரீசன் சொல்லிகிட்டே வர. இது ஒன்றும் உங்கள் அப்பா விட்டு கம்பெனி மாமனார் விட்டு கம்பெனியும் கிடையாது. ஸோ நானும் உங்கள் சித்தப்பா பெரியப்பா கிடையாது. இனிமேல் லேட்டாக வந்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே சேர்க்க மாட்டேன். உனக்கு ஆப்ஷன் தான் போடுவேன். அதையும் மீறி நீ இப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னை ஆஃபீஸை விட்டு நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாரு. அப்போ வந்து சரிங்க சார், நான் வந்து இனிமேல் கரெக்டாக வரேன் சார் அப்படி இந்த மாதிரி டெய்லி ஒரு ரீசன் சொல்கிறேன். என்னைக்காவது யாராவது வந்து நீ செய்கிற உதவியெல்லாம் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லட்டும். அப்போ நான் நம்புகிறேன் நீ உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் ரீசன் சொல்லிவிட்டு வராத. ஓகே, நாளைக்கு ஒழுங்காக நீ ஆஃபீஸ் சீக்கிரம் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்க சார்னு சொல்லிவிட்டு இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு அதே மாதிரி கிளம்பி போகிறாரு. அவர் எப்பயுமே பஸ்ஸில் போகிறதுனா பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது அந்த பஸ் வந்து ஒரு ஆட்டோவை இடிச்சிருது. அந்த ஆட்டோவில் ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் போகிற குழந்தைக்கு அடிபட்டுருது. அப்போது அந்த குழந்தை வந்து ரத்தம் நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சு. உடனே ஒரு கையில் தூக்கிட்டு ஓடுறாரு. ஓடி போய் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. டாக்டர் சொல்கிறாங்க நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சு, பிளட் வேணும் அப்படின்னு. அப்போ இவரோட பிளட்டை செக் பண்ணுறாங்க. இவருக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரே பிளட் குரூப்பில் கீழே. ஸோ இவர் பிளட்டையும் கொடுத்துட்றாரு. அன்னைக்கு ஆஃபீஸுக்கு ரொம்பவே லேட்டாக போகிறாரு. அப்போ மேனேஜர் கூப்பிட்டு, என்ன எவ்வளோ லேட்டாக வர, நீ இந்த முடியவே முடியாது, நீ என்ன ரீசன் சொல்லலாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இன்றைக்கி உனக்கு ஆப்சண்ட் தான், நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டார். அவர் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண, ஐயோ மேனேஜர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா, சரி வா நம்ம குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிட்டு வந்த குழந்தைய போய் பார்க்க போயிருக்காரு. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், இன்றைக்கி அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான்ப்பா. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்க வந்துகிட்டே இருக்காரு, இரு அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண. இல்லை சார் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்னு இல்லை நீ பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாரு அவங்க அப்பாட்ட, உங்கள் குழந்தை இன்றைக்கி உயிரோடு இருக்குன்னா இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இவரில் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தவர் என்ன பண்ணார், டக்குன்னு திரும்பி பார்க்க யார்கிட்ட டாக்டர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவரோட உயர் அதிகாரி. இப்போ உயர் அதிகாரி கண்ணு கலங்கி அப்படியே, இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அது காரணமே நீ தான், என் பொண்ணு ஒரே பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருக்க, உன்னோட உதவி செய்யும் குணம் தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு உயிரை காப்பாற்றிருக்கு, நான் இன்றைக்கி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உயர் பதவியையும் கொடுக்குறாரு. உதவி செய்வதால் ஒருவன் கெட்டு போவதில்லை.